தமிழக முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக அங்கங்கே சொல்லியிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலே அவர் ஏதோ ஒரு இடத்தை செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் அவர் சனிக்கிழமை தோறும் உங்களுக்கு தெரியும், இங்கே விக்கிரவாண்டி நம்ம மாவட்டத்தில் தான் நடந்தது. அந்த விக்கிரவாண்டியில் யார் யார் கலந்துக்கினாங்களோ அவங்க தான் எல்லாரும், அதே கும்பல் தான், அதே ஆட்கள் தான் மதுரைக்கு போனவங்க. அந்த மதுரையில் கலந்துக்கிட்ட ஆட்கள் தான். ஏன்னா தமிழ்நாடு பூரா அவருக்கு இருக்கிற ஆட்களே அவ்வளோதான். அவங்க தான் திருச்சியிலும் கலந்துக்கிட்டவங்க. அவர் அதனால்தான் சனிக்கிழமைங்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் வரணும்ல, ஜனம் தொகுதியை போய் பார்க்கணும்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க, கூட்டம் இருக்காது என்ற உணர்வோடு அதை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் அடுத்த முதல்வர் மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வர் தமிழக முதலமைச்சர் தளபதி தான் என்பதில் எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. அதை அவங்களே சொன்ன மாதிரி புதுசோ பழசோ யார் வந்தாலும் அதை யாரும் ஆட்டி பார்க்க முடியாது. அதிமுக பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தாங்க, டெல்லி கிளம்புறாங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி போறதா தகவல் சொல்றாங்க. ஏங்க அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. அது ஒரு கட்சி இல்லை, இப்போ 5 கட்சியாக இருக்குது. அதனால 5 கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் 5 கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துட்டு தான் வராங்க. அதுதான் அதில் நடந்துகிட்டு இருக்கிறது. அது கடைசியில் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு செங்கோட்டையிலேருந்து அங்கே இப்போ இன்னைக்கு இவர் என்ன நடக்குதுன்னு அவங்க பிஜேபியினுடைய கைப்பாவைகளாக அதிமுக மாறிவிட்டது என்று துணை முதலமைச்சர் அவர்கள், உதயநிதி அவர்கள் முன்பே சொல்லிவிட்டார். அதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.